ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் தலையெழுத்தை மீண்டும் போயஸ் கார்டன் தான் தொடங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல். இது வந்து ஒன் இண்டியாவில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 18 கிலோமீட்டர் நீலாங்கரையிலேருந்து நம்ம சட்டசபைக்கு வர்றதுக்கு டைம் ஆகுதாம். இப்போ ஜெயலலிதா மிஞ்சிய செட்பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா பெர் டே ட்ராவலுக்கு மட்டுமே வந்து ரொம்ப நேரம் டைமாக எடுக்கிறதுனும், இதனால் 700 போலீஸ்கள் வந்து பந்தோபஸ்துக்காகவும் அந்த வழித்தடங்களை வந்து சீரமைக்கிறதுக்காகவும் அந்த பீக் ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறதால பொதுமக்களும் வந்து நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகிறதாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. இதுக்கு நடுவில் ஹெலிகாப்டர் பேட் அமைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஹெலிகாப்டர்லேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வர போகிறாங்களா, இல்லை கவர்மெண்ட் அதுக்கு அலோகேட் பண்ண போதா? அந்த 18 கிலோமீட்டர் தூரமும் காவல்துறையினருக்கும் ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே இந்த எலெக்ஷன் டைமில் வெயிலில் போட்டு படுத்தி எடுத்துட்டாங்க அவங்கள எல்லாத்தையுமே. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறதால அவருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களின் குமரலும் ஆவேசனும் பீக் ஹவுஸில் இது நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண பயணத்திற்காக ஒட்டுமொத்த நகரத்தையும் முடக்குவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதனால் என்னென்னா, மக்களின் சிரமங்களை, நீண்ட தூர பயணத்தை உள்ள சவால்களை முதல்வர் தரப்பு உணர்ந்துள்ளதாக தெரிகிறது. நீலாங்கரையிலிருந்து தினசரி 18 கிலோமீட்டர் பயணத்தை முதல்வருக்கு தனிப்பட்ட முறையில் ஆர்வம் இல்லையாம். இதனால் தலைமைச் செயலகத்திற்கு மிக அருகாமையில் உள்ள பகுதியில் தன்னோட வசிப்பிடத்தை வந்து மாற்றிக்கலாம், டெம்பரரியாக வாடகைக்கு ஒரு பங்களா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசித்து வராங்களாம். அப்படி பார்க்கும்போது போயஸ் கார்ட்லேருந்து தலைமைச் செயலகத்துக்கு செல்வது மிக எளிதாக இருக்கிற காரணத்தால் நெரிசலும் கம்மியாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு போயஸ் கார்டனில் வந்து குடிபெயர்ந்தால் அது மீண்டும் ஒரு முக்கியமான அரசியல் திருப்பமாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் சிறப்பு நிருபர் எழில் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ 2 விஷயம் நடக்க போகுது. ஒன்று வந்து செயலகம் பக்கத்திலே வந்து போயஸ் கார்டனில் வந்து ஒரு வீடு வாங்கலாம், இல்லை வாடகைக்கு எடுக்கலாம், இல்லைன்னா ஹெலிபேட் மூலிமா வரலாம். இல்லை இது 2 தவிர வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்கும்? ஹெலிகாப்டரா, போயஸ் கார்டனா, என்ன நடக்கும்னு நீங்களே சொல்லுங்கள். பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.